ஆண்டவரே நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே கூட கர்த்தாவே ஆண்டவரே அப்பா எங்களுடைய குற்றக்குறைகளை மன்னிங்க ஆண்டவரே, எங்களுடைய மீறுதல்களை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும் போது உம்மை துதிக்கும் போது ஆண்டவரே எங்களுடைய முழு இருதயத்தோடு அதை செய்ய எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீ செய்த நன்மைகளுக்கு ஆண்டவரே அப்பா நாங்கள் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி
ஆமென் 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 ஆமென். அன்புக்காக நன்றி நன்றி ஐயா. அளவில்லா அன்புக்காக இயேசு. அவரை கூப்பிடுவோமா? Call unto him. அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆமென் ஆமென். இயேசுவே இயேசுவே நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்புக்காக இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறேன். ஆமென் 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 ஆமென். நினைக்கின்றேன் இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே. முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிற பிள்ளைகள் மேல் என் தேவனுடைய கிருபையும் அவருடைய அசாத்தியமான தயவு, கர்த்தருடைய தயவு கடந்து வருகிறது. Oh yes Lord. Ramashadara galadara malada Rimala dara mashadara darabari Muriandara mashadara riandara bari. Oh hallelujah hallelujah. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் உங்களுடைய கிருபை தயவும் தொடர்ந்து எங்களை நிரப்பி நடத்துவதாய் உங்களுடைய அன்புக்காய் நன்றி தகப்பனே. யார் எங்களை கைவிட்டாலும் நீர் கைவிடாத தேவன். உலகம் சதா காலமும் நான் உங்களுடனே இருப்பேன் என்று சொன்ன வாக்குரைத்தவரே. Father, we thank you for your promise. இன்று வரையும் எங்களை வழிநடத்தி வருகிற தேவனுக்கே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து நடத்துகிற தேவனுக்கே ஸ்தோத்திரம். உங்கள் கிருபைக்காய் நன்றி. ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாலை வேளையில் உங்களுடைய நிறைவான ஆவியானுடைய பிரசன்னம் இதோ இந்த ஆராதனை முழுவதுமாய் பொறுப்படுத்தி நடத்துவதற்காய் நன்றி. நாங்கள் பாடின பாடல்கள் மூலியமாய் வாக்கு தத்தமாய் அறிக்கேட்டு பாடி முழுமையாய் என் தேவனுடைய பலன், என் தேவனுடைய அபிஷேகம் எங்களை நிரப்புவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க சுவாமி. தொடர்ந்து உங்கள் வார்த்தை கொண்டு எங்களோட பேசுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மீண்டுமா ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல பலனை கொடுங்க சுவாமி. ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்ல ஒரு கரவொலி கொடுப்போமா? இயேசு நல்ல. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி உட்காருங்க. ஆமென். பிரதர் சைமன் வந்திருக்கிறார். we welcome you brother. ஸ்தோத்திரம். மனைவியும் நாங்கள் வரவேற்கின்ற கர்த்தர் நல்லவர். ஆமென். பியூட்டிஃபுல். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்குறதுல. அல்லேலூயா. உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். தேவன் பெரியவர். ஆமென். இந்த நாளிலேயும் விசேஷமாக நம்ம மத்தியில் பாஸ்டர் ரெபேக்கா கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர போகிறாங்க. கரங்களை தட்டி அப்படியே வரவேற்போமா? கம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. நல்ல தேவனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் சுவாமி உங்கள் சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ராஜா. இன்னைக்கு உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை
நீரே இதோ இந்த கூட்டத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையுமாக நீர் வழி நடத்தும்படியாக, ஆளுகை செய்யும்படியாக உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மெய்யாகவே நல்லவராக இருக்கிறார். இந்த வேளையில் கூட உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமேன். தொடர்ந்து இந்த நாளில் கூட உங்கள் மத்தியில் நான் எடுத்துக்கொண்ட காரியம், அன்றைக்கி என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு, நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். ஆமேன். இன்றைக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மளை ஆசீர்வாதமாக வைக்கும்படியாக தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். ஆமேன். எத்தனை பேர் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிறீங்க? சில கைகள் எழும்பவே இல்லை. அப்போ ஆமேன். நிச்சயமாகவே தேவன் நம்மளை அழைத்தது நம்மளோட வாழ்க்கையை நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக. ஆமேன். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து போகிறதுக்கு, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறதற்கு நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் இருக்க வேண்டும், சில தகுதிகள் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நம்மளால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை ஆண்டவரை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமா, அதனால நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோமா? இல்லை. சபைக்கு வருகிறதுனால நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோமா? இல்லை. நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுனால நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோமா? அது ஒரு பகுதியாக இருக்காது. ஆனாலும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் இருக்கும் பொழுது தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமேன். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள், எபிரெயர் 6வது அதிகாரம் 13, 14, 15 நான் வாசிக்கிறேன். எபிரெயர் 6வது அதிகாரம் 13, 14, 15. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆமேன். ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறாரு, அவரை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டாராம். இன்னைக்கு ஆண்டவரோட பிள்ளைகளாகிய நம்மளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, தேவன் நம்மளை பார்க்கும் பொழுது நம்ம நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. அப்போ இன்னைக்கு ஆண்டவரோட பிள்ளைகளாகிய நம்ம ஆசீர்வாதமாக வாழ வேண்டும். ஐ மீன், சில நேரத்தில் நம்ம சில பேருக்கு ஆசீர்வாதம் பிடிக்காது, சில பேர் ஆசீர்வாதத்தை விரும்ப மாட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஐ மீன், ஆண்டவரை அறிஞ்ச பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், அவர்கள் நல்ல செழிப்பாக இருக்கணும், அவர்கள் நல்ல சந்தோஷமாக இருக்கணும், அவர்கள் நல்ல சமாதானமாக இருக்கணும். ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, தேவன் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது முதலாவது அவனுடைய வாழ்க்கையில் அவனை ஆசீர்வதிக்கும்படியாகவே கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்னன்னா, அவருடைய நாமத்தில், ஆண்டவருடைய நாமத்தில் அவர் உடன்படிக்கை பண்ணுறாரு. ஏன்னா ஆண்டவருடைய நாமம் அல்லாமல் இந்த பூமியில் பெரிய நாமம் எந்த ஒரு நாமமும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் மோசேயை அழைத்து, மோசே, நீ என்னுடைய எகிப்தில் இருக்கிற என்னுடைய ஜனங்களை நீ விடுதலையாக்கி கொண்டு வரும்படி மோசேயை அனுப்பும் போது மோசே ஆண்டவரத்தில் கேட்குறாரு, ஆண்டவரே நீங்கள் யார் என்று நான் அவர்களிடத்துல சொல்லுவேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ மீன், அந்த இருக்கிறவராகவே இருக்கிற அந்த தேவனுடைய நாமத்தில் வல்லமை உண்டு. ஐ மீன், அந்த நாமத்தை கேட்டாலே பிசாசு நடுங்கும். ஐ மீன், அந்த நாமத்தில் சுகம் உண்டு, அந்த நாமத்தில் விடுதலை உண்டு, அந்த நாமத்துக்குள்ள ஆசீர்வாதம் உண்டு, அந்த நாமத்தில் செழிப்பு உண்டு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய நாமத்தில் அவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணாராம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் முதலாவது அந்த தேவனுடைய நாமம்
நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்படணும். ஆமென். நம்ம வாழ்கிற விதம், நம்ம பேசுகிற விதம், நம்மளோட வாழ்க்கையின் சாட்சி, நம்ம எங்கே போனாலும் அந்த ஆண்டவரை சுமந்து கொண்டு போகணுமா? நம்மளை பார்க்குறவங்க அந்த ஆண்டவரை நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்கணுமா? நம்மளை பார்க்குறவங்க நமக்குள்ளாக இருக்கும் அந்த கிறிஸ்துவை பார்க்கணுமா? அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை இங்கே இருக்கும் பொழுது நம்ம கர்த்தருக்கு சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவருக்கு பிரியமாக நடந்துக்கிட்டு வெளியில் போகும் பொழுது இன்னொரு விதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இன்னொரு விதமான தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம், அவருடைய நாமத்தை அசிங்கப்படுத்துகிற ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம்னா நம்மளோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காது. அந்த ஆசீர்வாதம் தடையாக தான் இருக்கும். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய நாமத்தை நம்ம சுமக்கும் பொழுது தான் நம்மளோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டுமா. அந்த நாமம் ஒரு சாதாரணமான ஒரு நாமம் இல்லை. நம்ம பல துன்பத்தின் மத்தியில் கடந்து போகும்போது, சூழ்நிலை மத்தியில் கடந்து போது நம்ம யாரை நோக்கி கூப்பிடுவோம்? அந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. அன்னாள் தன்னோட வாழ்க்கையில் அவங்க பிள்ளை இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவங்க யாரை நோக்கி கூப்பிட்டாங்க? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியும். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு குழந்தையையும் கொடுக்க முடியும் என்று அந்த அன்னாளுக்கு தெரிந்திருந்தது. ஆமென். அதனால தான் ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணும் பொழுது ஆபிரகாம் கிட்ட அந்த பெரிய தேவன் தன்னுடைய நாமத்தில் அவர் என்ன செய்கிறாரு? அந்த உடன்படிக்கையை பண்ணுகிறாரு. அப்போ ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட உடன்படிக்கை பண்ணும்போது அந்த உடன்படிக்கையின் மத்தியில் யாருமே அங்கே இல்லை, யாரும் அந்த இடத்துல வரலை. ஆபிரகாமும் ஆண்டவரும் தான் அந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்துல ஆண்டவர் அநேக உடன்படிக்கைகளை செய்திருக்கிறார். அநேக காரியங்கள் நம்மளுக்கு வாக்கு தத்தமாக தேவன் கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென். சில நேரத்தில் பாஸ்டர்கள் வந்து ஜெபிக்கும் பொழுது, இல்லை நம்ம தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கும் பொழுது சில விஷயங்களை ஆண்டவர் நம்மளுக்காக கொடுத்திருப்பார், சில காரியத்தை நம்மளிடத்துல சொல்லியிருப்பார், சில தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம்மளுக்காக வந்திருக்கும். நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது சில விஷயங்களை கொண்டு கர்த்தர் நம்ம கிட்ட பேசியிருப்பார். ஆனால் அந்த வார்த்தைகள் ஒருவேளை யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் நடுவில் இருந்த அந்த உடன்படிக்கை, அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கூட போனார். அந்த ஆண்டவருடைய நாமம் அந்த ஆபிரகாமுக்கு முன்பதாக சென்றதான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அந்த ஆண்டவருடைய நாமம் இருக்கணும். அந்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையின் பயணத்தில் அந்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். அப்பொழுது தான் நம்மளோட வாழ்க்கை ஆசீர்வாதமாகவே ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு நம்ம வாழ முடியும். ஆண்டவர் நம்மளை அழைத்தது நம்ம கவலையிலையும் துக்கத்திலையும் வேதனையிலையும் நம்ம வாழ்வதற்காக இல்லை. சில வேளையில் அப்படியாப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம சந்திக்க நேரிடும். ஆண்டவர் நம்ம தோல்வியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல. கண்ணீரோடு ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் நம்மளை அழைக்கல. இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்ட காரணம் எதற்காக தெரியுங்களா? தெரிந்து கொண்டதே நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான். தேவன் இந்த பூமிக்கு வந்தது பாவிகளை ரட்சித்து மனுஷர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தான் தேவன் வந்திருந்தார். இரண்டாவது பார்க்கும் பொழுது 14வது வசனம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே மன்னிக்கவும் ஆபிரகாம் தேவன் 13வது வசனம், ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 12வது அதிகாரம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும்
உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கும் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல பேசுறாரு. ஆபிரகாம் ஆண்டவர் தெரிந்து கொள்றாரு. ஆண்டவர் ஆபிரகாமை பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் குறைச்சல் உள்ளதாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆபிரகாம் நல்ல ஆஸ்தி உடையவனா இருந்தான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு இருந்தது. என்னது யாருக்கு தெரியும்? ஒண்ணுமே விளங்கல. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாத இருந்தது. ஐ மீன் இன்னைக்கு ஒருவேளை நம்ம செழிப்பாக இருக்கலாம், நல்லா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு குறைவு, ஏதோ ஒரு எல்லையில ஒரு காரியம் நம்மளுக்கு இன்னும் நடக்காம, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் தடையாகவே இருக்கிறதாக நம்ம நினைக்கலாம், இருக்கலாம். அப்படியாகவே ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாம இருக்கலாம். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்லும் பொழுது வசனம் போட்டிருக்கு, அவன் பொறுமையாக தேவ சமூகத்தில் அவன் இருந்து, ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாம் பொறுமையா இருந்து அதை பெற்றுக்கொண்டானா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய நாமம், அந்த தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். இரண்டாவது பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ரொம்ப பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா. பொறுமை ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் பொறுமையாக இருக்கிறது ஓகே, ஒரு பொறுமையாக இருக்கலாம். அநேக நாட்கள் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆபிரகாமுக்கு ஒரு விஷயத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. ஆபிரகாம் பொறுமையாக இருக்கும்படியாக ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு 75 வயசு. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, ஆபிரகாம் உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், நான் உன்னுடைய எல்லைகளை பெருசாக்குவேன், உன்னைக்கிட்ட இருந்து அநேக ஜாதிகள் புறப்பட்டு வருவார்கள் அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஆபிரகாமை கொண்டு வராரு. ஆனால் ஆபிரகாமுக்கு பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய மனைவி சாராளுக்கு பிள்ளை பிறக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு 100 வயசு. எத்தனை வருஷம் ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்தாரு? 25 வருஷம். ஐ மீன் 25 வருஷம் கொஞ்சம் வருஷம் இல்லை. சில வேளையில் நம்ம சில விண்ணப்பங்களை நம்ம ஜெபிப்போம். உதாரணத்துக்கு ஒரு ஆத்மாவுக்கு ஜெபிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட சபையில் செவ்வாய்க்கிழமை நம்ம கூடி ஜெபிக்கிறோம். ஆத்மா வராத மாதிரி இருக்கு, ஆத்திரமா வருது, ஆத்திரமா போகிறாங்க, சில நேரத்தில் இருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. 25 வருஷம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதற்கு ஆபிரகாமுக்கு தேவன் பொறுமையை கற்றுக் கொடுத்தாரு. ஐ மீன் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பொறுமை அது நம்மளோட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். ஆனா ஆபிரகாம் கிட்ட தான் தேவன் உடன்படிக்கை பண்ணியிருந்தாரு, உன்னை ஒரு ஜாதியா ஆக்குவேன், உன்னிடத்துல இருந்து ஒரு சந்ததி புறப்பட்டு வரணும். ஆனா ஆபிரகாம் கூட இருந்த அந்த மனைவிக்கு அதுல நம்பிக்கை இல்லை. அவங்களுக்கு ஆண்டவர் அவங்க ஒரு வழியை தேடிட்டாங்க. ஆகார்னு ஒரு பெண்ணை ஆபிரகாமோட சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்று எடுத்தாங்க, இஸ்மாவேல். ஆண்டவர் நினைச்சிருந்தா அந்த 25 வருஷத்துக்குள்ள 75 வயசுல ஆபிரகாம் அழைத்து 76வது வயசுல ஆபிரகாமுக்கு ஒரு வாரிசை கொடுத்து ஒரு சன்னதியை கர்த்தர் கொண்டு வந்திருக்கலாம், அம்மாவா இல்லைங்களா? ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. 25 வருஷம் ஆபிரகாம் அதற்காக வெயிட் பண்ணணும்னு கர்த்தர் வச்சிருந்தார். சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் சில சுகத்துக்காக ஜெபிப்போம். இன்னைக்கு ஜெபிச்சுட்டு ஒரு வாரத்துல சுகம் அடைஞ்சிடணும்னு நம்ம யோசிப்போம். விஷன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது பாருங்க, ஐமீன் சொல்கிறோம் ஹாஸ்பிட்டல், விஷன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது இன்னைக்கு விஷன் வந்திருக்கான், அந்த இடத்துல உட்காந்துருக்கான். அவன் இன்னைக்கு அவன் மியூசிக் அடித்தான். விஷன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது ஒரு அம்மாவா அவன் அடிபட்டுட்டுன்னு சொல்லும் பொழுது நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே ஆப்ரேஷன் சீக்கிரம் வந்துடும். டாக்டர் 16வது தேதி தான் கொடுத்தாங்க. ஆண்டவரே சீக்கிரம் ஆப்ரேஷன் நடந்த, என்னோட ஜெபம் அதுதான்.
ஒரு வேலை செய்யும் போதும் அதுதான் என்னோட ஜெபம். எல்லாத்துக்கிட்டையும் நான் அதுதான் சொன்னேன். எனக்கு கால் பண்ணுறவங்ககிட்டலாம் நான் அதை சொன்னேன், சீக்கிரம் ஜெபித்து கொள்ளுங்க, சீக்கிரம் ஜெபித்து கொள்ளுங்க. ஆனால் நான் பாஸ்டருக்கு கால் பண்ணும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார், நீ பொறுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு. நீ பொறுமையாக இருக்கணும், அவனோட ஆப்ரேஷன் வந்து நடக்கிற வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கணும். ஒரு அம்மாவா எனக்கு அது பொறுக்கவே முடியல. இல்லை ஆண்டவரே, நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், இல்லை ஆண்டவரே, அவன் வலியை பொறுத்துக்க முடியாது, அவனுக்கு மெயின் தொடை எலும்பு உடஞ்சிருச்சு ஆண்டவரே. ஆனால் உண்மையிலே அவனுக்கு தொடை எலும்பு தான் உடஞ்சிச்சு, அவனால் வலி தாங்க முடியாது ஆண்டவரே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஆண்டவர் இந்த 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 பகுதியை தான் நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த பகுதியிலேருந்து கர்த்தரை என்கிட்ட பேசினார், நீ பொறுமையாக தான் இருக்கணும்ன்ட்டு. நான் சொன்னேன், இல்லை ஆண்டவரே, 16ஆம் தேதி வரைக்கும் அந்த ஆப்ரேஷன் பண்ணுற வரைக்கும் எப்படி ஆண்டவரே பொறுமையாக இருக்கிறது? நீ பொறுமையாக தான் இருக்கணும். ஆமே. அப்புறம் அதுக்கு பிறகு நான் ஆண்டவர் இந்த வார்த்தையை என்கிட்ட பேசின பிறகு, பாஸ்டரும் அந்த வார்த்தையை சொன்ன பிறகு, அதுக்கு பிறகு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆண்டவரே, ஆப்ரேஷன் எப்போ நீங்கள் செய்கிறீங்களோ அப்போ செய்யுங்கன்னு. ஆனால் அவனோட ஆப்ரேஷன் வந்து 16ஆம் தேதி. நான் எப்போ ஸ்டாப் பண்ணால் அதை ஆண்டவர் மாற்றி 14ஆம் தேதியே அவனோட ஆப்ரேஷன் நடந்தது. சில வேளையில் ஆண்டவருக்கு தெரியும் எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், எவ்வாறாக செய்யணும்னு. சில வேளையில் நம்ம படுற அவசரத்துக்கு கர்த்தர் செய்ய மாட்டார். ஐ மீன், சில நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு கட்டளையிடுவோம், நீங்கள் அதை செஞ்சு முடிச்சிடணும் ஆண்டவரே, நான் இன்னைக்கு வீட்டுக்கு போகும்பொழுது ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். சில வேளையில் நம்ம உறவினர்களுக்காக, நம்ம ரட்சிப்புக்காக ஜெபிப்போம், ஆண்டவரே சீக்கிரத்தில் ஒரு சுகம் வந்துடணும், நாங்கள் போகும்போது ஒரு அற்புதம் நடந்துடணும்னு. அவரோட டைமில் தான் ஆண்டவர் செய்வார். ஐ மீன், அவரோட டைமில் செய்யும் போது அதை நேர்த்தியாக கர்த்தர் செய்வார். ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் நினைச்சிருந்தா அவனோட 76வது வயசு, 77வது வயசு, 78வது வயசுல கர்த்தர் ஒரு அற்புதம் செஞ்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் செய்யல. ஆண்டவருக்கு சகலமும் தெரியும், ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு விஷயம் ஆபிரகாமுக்கு கத்து கொடுத்தாரு, ஆபிரகாம பொறுமையா இருக்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து அதை தான் சொல்றாரு, பொறுமையா இருக்கிறது. பொறுமையா இருக்கிறது என்றால் என்ன? பொறுமையா இருக்கிறது என்றால், நான் யோசிச்சேன், பொறுமையா இருக்கிறதுனா என்ன? அப்படியே அமைதியா அப்படி இருக்கிறதா? இல்லை. பொறுமையா இருக்கிறதுனா நம்மளோட கோபத்தை கட்டுப்படுத்தி, சாராளுக்கு எத்தனை விதத்துல சாராள் ஆபிரகாமை பார்த்து சொல்லியிருப்பாங்க, ஆபிரகாம், ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, ஆனா நீ அந்த முயற்சியை செய், நீ ஒரு பெண்ணை தேடு, உனக்கு ஒரு சந்ததியை உண்டு பண்ணிக்கோ, ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளுவாரு. ஆனா ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட அதை சொல்லல. சாராள் வந்து அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. சில நேரத்தில் நம்ம ஒரு பிளான் பண்ணிடுவோம், நம்ம இப்படி தான் இருக்கும், இப்படி கர்த்தர் செய்வாரு, இந்த மாதிரியாக நடக்கும், நம்ம பிளான் பண்ணுவோம். நம்மளோட பிளான் பிரகாரம் கர்த்தர் செய்ய மாட்டாரு, அவருடைய பிளான் பிரகாரம் தான் கர்த்தர் செய்வாரு. ஐ மீன், சாராள் அப்படியே ஒரு ஆகார்கிட்ட, சாராள் அவங்களுக்கு ஆகாருக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு பிள்ளை இஸ்மவேல் பிறந்துட்டாரு. ஆண்டவர் அதை எடுத்து நினைச்சிருந்தா, சரி ஆபிரகாம், இது உன்னோட கற்பத்தின் கனிதானே, நான் இதை எடுத்து அவனை நான் ஆசீர்வதித்து அவனை உன்னுடைய அப்படி உடன்படிக்கையின் பிள்ளையாக கர்த்தர் மாற்றிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு ஆபிரகாம் கிட்ட, உனக்கும் சாராளுக்கும் அதுல பிறக்கிற பிள்ளைதான் உன்னுடைய சன்னதியாக நான் ஆசீர்வதிப்பேன் என்று. ஒருவேளை நம்ம மாறலாம், நம்ம வார்த்தையில மாறலாம், ஆண்டவர் ஒருபோதும் அவருடைய வார்த்தையிலேருந்து மாறவே மாட்டாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில எந்த வித காரியத்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக கொடுத்தாரோ, ஆண்டவர் நினைச்ச நேரத்துக்கு அந்த வார்த்தையை மாற்ற மாட்டாரு. உங்களை இதற்காக தான் அழைத்தேன்னா அதற்காகத்தான் அழைத்தேன், உங்களை இந்த சபையில இந்த ஸ்தானத்துல தான் நான் வைத்தேன்னா அந்த ஸ்தானத்துல தான் நீங்க. ஒருபோதும் கர்த்தர் அதை மாத்தி போட மாட்டாரு. ஐ மீன், நம்ம தான் ஆண்டவருக்குள்ள ரொம்ப பொறுமையாக அவரோட காரியத்தை நம்ம வெயிட் பண்ணணும். 100 வயசுல தான் இஸ்மவேல் பிறந்து இன்னும் 13 வருஷம் ஆபிரகாம் வெயிட் பண்ணாரு. அதுக்கு பிறகுதான் நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம். ஆனா சில இடத்துல ஆபிரகாம் வந்து அவருக்குள்ளே ஒரு கேள்வி வந்துருச்சு, இது நடக்குமா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, இது நடக்குமா? இது சாத்தியமா? இது ஆகுமா? நான் எனக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுதே, ஆண்டவர் அற்புதம் செய்வாரா? நான் வயசாகிக்கிட்டே போறேனே, என்னோட காலங்கள் முடிஞ்சுக்கிட்டே இருக்குது, ஆண்டவர் சொன்ன
வார்த்தைகள் நிறைவேறுமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறாமல் போகாது. ஆமென். எவ்வளவு காலம் கடந்தாலும் அவர் உங்களிடத்துல ஒரு வார்த்தையை கொடுத்தா அது கண்டிப்பாக ஏற்ற வேளையில கர்த்தர் அதை செய்வார். அதை பெரும் அளவுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பொறுமையா தேவ சமூகத்துல நம்மளோட வாழ்க்கையில நம்ம காத்திருக்கணும். நோவா பேழையை கட்டும் பொழுது கொஞ்சம் நஞ்ச நாளில் ஏறக்குறைய 100 வருஷத்துக்கு மேல 120 வருஷம் போல நோவா பேழையை கட்டினார். நோவா அந்த பேழையை கட்டும் பொழுது கொஞ்சமான நாட்கள் இல்லை, சின்ன ஒரு காலம் இல்லை, 120 வருஷம் அவர் கட்டிக்கிட்டே இருக்காரு. நோவாக்கு சின்ன வயசு இல்லை பேழையை கட்டும் போது. இன்னைக்கு நம்மளாம் என்ன சொல்லுவோம்? ஊழியம் செய்யும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ நானே அதை தான் சொல்லுவேன், மாதிரி ஓடி ஆடி ஊழியம் செய்ய முடியல. நோவாவை பேழையை கட்டும் போது ஆண்டவர் நோவோட வயசு எத்தனை தெரியுங்களா? 500 வயசு. ஆண்டவருக்கு வயசெல்லாம் கர்த்தர் பார்க்காத தேவன். நோவாவை கொண்டு கர்த்தர் அந்த பேழையை கட்டும் போது நோவாக்கு 500 வயசு. காட்டில் போய் மரத்தை வெட்டி கொண்டு வந்து தன் பிள்ளைகளோடு நோவா அந்த பேழையை கட்டினாரு. நோவா அநேக காரியங்கள் அவர் சந்திச்சிருப்பாரு, நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பாரு. அவர் பேழையை கட்டும் போது அங்க இருக்கிற ஜனங்கள் அவரை கீழ்தனமா பார்த்து வெடைச்சிருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க. நீ ஏதோ ஒரு காரியத்தை செய்யற, நீ ஒரு பைத்தியக்காரன்னு சொல்லியிருப்பாங்க. பிள்ளைகள் கூட சில நேரத்துல என்னப்பா இது இத்தனை வருஷமா கட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நோவா உத்தமனாய் தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனாய் ஆண்டவருக்கு அவனுக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை ரொம்ப கனத்தோடு, அந்த பேழையை கட்டுகிற அந்த ஊழியத்தை ரொம்ப கனத்தோடு நேர்த்தியோடு, காலங்கள் ரொம்ப நாள் ஆனாலும் சரி ஆண்டவர் தன்னிடத்துல சொன்ன அந்த உடன்படிக்கையை கர்த்தர் செய்வார் என்று ரொம்ப பொறுமையோடு அந்த பேழையை கட்டினாராம். ஆமென். இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைகளாகிய நம்ம கூட நம்ம செய்கிற ஒவ்வொரு கர்த்தருக்காக செய்கிற விஷயங்களில் ரொம்ப பொறுமையாக, சில நேரத்தில் நம்ம பொறுமையை இழக்கிற விஷயங்கள் கூட நடக்கும். நம்ம பொறுமையை இழந்து போகிற காரியங்கள் கூட நம்மளுக்கு முன்பாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பொறுமையாக தான் அந்த பேழையை நோவா கிட்ட நம்ம பொறுமையாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது மெய்யாகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை பொறுமையா இல்லாட்டி என்ன நடக்கும்? 1 சாமுவேல் 13வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் நீங்கள் எழுதி கொள்ளுங்க வார்த்தையை. 1 சாமுவேல் 13வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது சவுல் ராஜா இருக்கும் பொழுது சாமுவேல் ஒரு பலி அந்த இடத்துல செய்யணும். பலி செலுத்துறது சாமுவேலோட வேலை. ஆனா 7 நாள் அந்த சவுல் வெயிட் பண்றாரு. சாமுவேல் பலி செலுத்துவார் என்று. அந்த 7வது நாள் அவரால் பொறுக்க முடியல. சாமுவேல் வரமாட்டாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வாரு? சவுல் போய் சாமுவேலுக்கு பதிலாக பொறுக்க முடியல, பொறுமையை இழந்து போய் அவர் பலிகளை செலுத்துவார். ஆனா அவர் செலுத்தின அந்த பலியை ஆண்டவர் அங்கீகரித்தாரா? இல்ல. பலி செலுத்துறது சாமுவேலோட வேலை. ஆனா அந்த பொறுக்க முடியல, அவரால் அந்த பொறுமையை அடக்க முடியாம போயிட்டு அந்த பலியை செலுத்ததுனால அவனுடைய சவுலோடைய அந்த ராஜ்ய பாரத்திலிருந்து கர்த்தர் அவனை நீக்கி போட்டாராம். அந்த வசனம் போட்டிருக்கு, நீங்க போய் வீட்டில் வாசிச்சு பாருங்க. அந்த நாளில் ஆண்டவர் தன் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை, ஒரு ராஜாவை, ஒரு மனுஷனை அந்த இடத்துல தேடினாராம். அதற்கு பிறகுதான் தாவீத கர்த்தர் அந்த இடத்துல ராஜாவாக. காரணம் சவுலுக்குள்ள பொறுக்க முடியல, பொறுமை இல்லை. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மளோட வாழ்க்கையில இந்த பொறுமை ரொம்ப 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 முக்கியம். ஆண்டவரோட ஆசீர்வாதம் வேணும்னா நம்மள பொறுமையா இருந்து தான் ஆகணும். ஆமென். நம்மளையே நம்ம கட்டுப்படுத்தி, சில நேரத்தில் கோபம் வரும், எரிச்சல் வரும், நம்மளை மற்றவங்கள, ஏன்னா நம்ம எல்லாம் மனிதர்களோடு பழகுறோம். சில பேர் பேசுறது நம்மளுக்கு பிடிக்காது, அவங்க பண்ணுறது பிடிக்காது. பொறுமையாக போக கற்றுக்கொள்ளணும். அதில் தான் ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். நம்ம எவ்வளோ விஷயம் செய்யும் போது ஆண்டவர் எவ்வளவு பொறுமையாக நம்மளுக்காக அனுசரித்து போகிறார். ஆமென். அந்த ஆண்டவரோட உள்ளம் எவ்வளவு ஒரு பொறுமையான உள்ளம். ஆமென். இன்னைக்கு பொறுமையில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனை. அது மட்டும் இல்லை, இங்கே ஆபிரகாமோட ஆண்டவர் பொறுமையை மட்டும் கற்றுக் கொடுக்கல, இன்னொரு விஷயம் கூட. ஆபிரகாம் ஆண்டவருக்காக அவர் காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டாராம். பொறுமைக்கும் காத்திருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? பொறுமை என்றது
நம்ம பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். காத்திருக்கிறது வந்து ஆண்டவர் சொன்ன விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் என்று எதிர்பார்த்து அது எப்போ நடக்கும் என்று அதற்காக வெயிட் பண்ணணும், அதை காத்திருக்கணும். ஆண்டவர் சொன்ன விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது என்று நம்ம காத்திருக்கிறது தான் அந்த காத்திருந்தல். நம்ம பார்ப்போமாகவே 14வது வசனம், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆமென். ஆனால் சாராள் பொறுமையாக இருக்கல. சில நேரத்தில் பெண்கள் சீக்கிரத்தில் அவசரப்பட்டுருவோம்ல, எல்லாமே டக்கு டக்குன்னு அது தெரியல பெண்களுடைய அது குணாதிசயமா அப்படின்னு. ஆண்டவர் ஆதாம் கிட்ட சொன்னார்ல, இந்த பழத்தின் கனியை புசிக்காதன்னு. யார் போய் எடுத்த ஏவாள் தான் போய் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே. நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் என்ன தான் நடக்குது, எப்படி தான் இருக்குது, டேஸ்ட்டு எப்படி தான் இருக்குது. இப்போ வீட்லேயே சரி ஒரு சாப்பாடை வச்சுட்டு இதை நீங்கள் கடிச்சு பார்க்காதீங்க, நம்ம கொஞ்சம் கடிச்சு பார்ப்போம், அது என்ன சுவையில் தான் இருக்குது, அது இயற்கை போல். அப்போ ஆண்டவர் ஆதாம் கிட்ட தானே சொன்னார், இந்த மரத்தில் உள்ள கனியை புசிக்காதுன்னு. அதே போல தான் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், ஆபிரகாம் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், நீ இந்த இடத்த விட்டு வா ஆபிரகாம். அந்த பயணத்தில் ஆபிரகாம் ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு கேட்டு வந்தார். இடையில சர்ப்பம் ஏவாளோடு பேசினது போல சாராள் வந்து ஒரு திட்டத்தை அந்த இடத்துல கொண்டு வராங்க. இல்லை, நீங்கள் காத்திருந்தது போதும், இத்தனை வருஷம் நீங்கள் காத்திருந்துட்டீங்க, பொறுமையாக இருந்தது போதும், இதுக்கு எங்கிட்ட பொறுக்காதீங்க, நீங்கள் ஒரு காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாராளால் பொறுக்க முடியல. அதனால தான் அப்படியே ஒரு காரியத்தை செஞ்சாங்க. ஆனால் அந்த நேரத்திலே ஆண்டவர் ஒரு குழந்தைய கொடுத்துருக்கலாம், ஆண்டவர் கொடுக்கல. திரும்ப ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, நீ காத்துரு. அதுக்கு அங்கிட்டு 13 வருஷம் ஆண்டவர் வந்து ஆபிரகாமை வெளியே கூட்டிகிட்டு போய் சொல்கிறாரு, வானத்து நட்சத்திரங்களை பாரு ஆபிரகாம், கடற்கரை மணலை போல பாரு, இதெல்லாம் உன்னுடைய சந்ததி. ஒன்றுமே இல்லை. சாராள் ஆபிரகாம் பார்க்கும்போது சாராளுக்கு அப்படியே நரைச்ச முடியெல்லாம் வந்து வயசாகி தோற்றத்தில் ஒரு மாற்றம், அவங்களுடைய உருவத்தில் மாற்றம், அவங்களுடைய பலனில் ஒரு மாற்றம். நம்மளா இருந்தால் எப்படி இருக்கும்? நம்மளா இருந்தால் எப்படி அதை யோசிப்போம்? நம்ம நினைப்போம், முடியாது, சாராளுக்கு வயசாச்சு, எப்படி ஆண்டவர் இன்னுமா செய்ய போறாரு, அநேக சந்தேகம். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுக்குறாரு, நீ காத்துரு, நான் சொல்ற வரைக்கும் நீ காத்திருந்து தான் ஆவணும்னு சொல். ஆபிரகாம் காத்திருக்காரு. ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாம்கிட்ட, நான் உனக்கு சந்ததியை கொடுப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட நிறைய ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள் கொடுத்துருக்கிறாரு. அந்த வாக்கு தத்தங்களை நம்ம காண ஆக்கிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் உடன்படிக்கையை நம்ம நினைக்கணும். ஆண்டவர் வானத்தில் வானவில்ல வரும்போது விடும்போது ஆண்டவர் என்ன சொன்னார் நோவா காலத்தில், இனிமேட்டு மனிதனை இந்த ஜலத்தினால நான் அழிக்க மாட்டேன். அப்போ அந்த வானவில்ல பார்க்கும்பொழுது தேவனுடைய உடன்படிக்கை நம்மளுக்கு ஞாபகம் வருகிற போல நம்ம எப்பயுமே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம கிட்ட, அதனால தான் ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியம் நம்ம கிட்ட பேசினாரா அதை எழுதி வைக்கணும். ஆண்டவர் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட வெளிப்படுத்தினாரா, நம்மளோட வாழ்க்கையை குறித்து பேசுறாரா, நம்ம குடும்பத்தை குறித்து பேசுறாரா, நம்மளோட பிள்ளைகளை குறித்து பேசுறாரா, எழுதணும். எப்படி என்ன செய்யணும்? எழுதி வைக்கணும். எழுதி வைக்கும் போது அதை பார்க்கும் பொழுது நமக்குள்ளாகவே, அதனால தான் ஆண்டவர் முகமுகமாக ஆபிரகாம் சொல்லியிருக்கலாமே, ஆண்டவர் இப்படி வார்த்தையில் சொல்லியிருக்கலாமே, ஆபிரகாம் நான் உன்னை கடற்கரை மணலை போல ஆக்க போகிறேன், வானத்து நட்சத்திரம் போய். இல்லை, ஆண்டவர் ஆபிரகாமை கூட்டிகிட்டு போய் வெளியே நின்று, பாரு ஆபிரகாம் வானத்தை பாரு. எப்பயுமே நம்ம பார்க்குற விஷயம் அப்படியே நம்ம மனப்பாடத்துக்குள்ளே அப்படியே நம்மளோட மைண்ட்லேருந்து. இப்போ இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டு இப்போ நம்மளை கேட்டோமா, இவங்க என்ன கலர் சட்டை போட்டு வந்தாங்களோ கரெக்டாக சொல்லிடுவோம். இவங்க இந்த கலர் சட்டை இந்த இடத்துல உட்காந்துருந்தாங்க, அவங்க இந்த தோடு போட்டிருந்தாங்க. ஏன்னா நம்ம பார்க்குற விஷயம். ஆனால் இன்றைக்கி இப்போ நானே கூட்டம் முடிஞ்சு என்ன பிரசங்கம் பண்ண நான் கேட்குற வச்சேன், நம்மளால் சொல்ல முடியுமா? சில நேரத்தில் பாசிரியர்களை கேட்டுருவார், போகிறப்ப வீட்டில் போய் நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி என்ன பிரசங்கம் பண்ணணும்னு கேட்டுருவார். நம்ம கேட்குற விஷயம் கூட அவ்வளோ ஒரு, நீங்கள் ஒரு ஆளை முறைச்சிட்டு வீட்டுக்கு போய் பாருங்களேன், எப்படி இருக்கும்? மனசுலேருந்து அழியவே அழியாது, முடியவே முடியாது. அவங்க பார்த்த விதம்
அப்படியே பயங்கரமாக சொல்லுவான். அவங்க வெட்டிட்டு போனாங்க பார்த்த விதம். நீங்கள் இப்போ இறங்கி போகிறப்ப யாரையாவது பார்த்துருங்க, வீட்டுக்கு போகிற வரைக்கும் நம்ம சொல்லுவோம் இவங்கள பார்த்தோம். இப்போ இந்த 2 வழி கடைக்கு போயிட்டு யாராவது நீங்கள் பார்த்து பாருங்களேன், எத்தனை பேரை பார்த்தோமோ அத்தனை பேரையும் நம்மளால் மைண்டில் வச்சுக்க முடியும் சொல்லுங்கள். அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட போயிட்டு இயற்கையை பார்த்து சொல்கிறாரு, பாரு ஆபிரகாம், நீ அதை பார்க்கும் பொழுதே உனக்குள்ள விசுவாசம் வரும், நீ அதை பார்க்கும் பொழுதே உனக்குள்ள நம்பிக்கை வரும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவரோட காரியம், கர்த்தர் நமக்கு முன்னுக்கு இயற்கையை பார்க்கும் பொழுது நமக்குள்ள விசுவாசம் வரணும். ஆமென். அதை தான் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். ஆண்டு சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறவர்கள் தான் புது பலன் அடைந்து கழுகு போல எழும்புவார்களாம். ஆமென். காத்திருக்கிறதுல ஒரு ஆசீர்வாதம் உண்டு. காத்திருக்கும் பொழுது அதில் ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்குள்ளாகவே தேவன் வைத்திருப்பார். ஜோசப்புடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, ஜோசப் யாரு? அவன் ஒரு சொப்பனம் பார்க்குற ஒரு பையன். நீங்கள் போய் அப்படியே ஆதியாகமம் யாத்திரையாகமம் அப்படியே படித்து பாருங்க. ஜோசப்புடைய வாழ்க்கையில் அவன் தரிசனங்களை பார்க்குறவன், அவன் எப்பயுமே சொப்பனங்களை பார்ப்பான். ஆனால் அவன் பார்த்த சொப்பனங்கள், அவன் அந்த வயசில், அவன் வாலிப பிரயாயத்தில், அந்த சிறு வயசில் அந்த பார்த்த சொப்பனம் ஒரு 2 வருஷம் கழித்து அவனோட வாழ்க்கையில் நடந்துச்சா? இல்லை. அவன் அநேக காரியத்துக்குள்ளாகவே கடந்து போனான். அவன் சொப்பனம் பார்த்தான், தரிசனம் பார்த்தான். தன்னுடைய சகோதரர்கள் வந்து தன்னை வணங்கும்படியான ஒரு தரிசனத்தை பார்த்தான். தன்னுடைய தகப்பன் அவனை வணங்குற மாதிரி ஒரு தரிசனத்தை பார்த்தான். அதற்கு பின்பு ஜோசப்புடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவன் போத்திபாருக்கு விற்கப்பட்டான். அதுக்கு பிறகு அவன் பார்க்கும் பொழுது அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு சிறைச்சாலையில் ஒரு கைதியாக இருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தரிசனங்கள் எப்படி இருந்தது? நட்சத்திரங்கள் சுற்றிலும், அப்புறம் சூரியனை பார்த்தான், அது எல்லாம் நெற்கதிர்கள், அவனை வணங்கும்படியான அநேக தரிசனங்களை பார்த்தான். ஆனாலும் அவன் சிறைச்சாலையில் போய் போடப்பட்டான். சில நேரத்தில் சில ஆசீர்வாதங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வரணும்னா சில காரியங்களை நம்ம கடந்து போகணும். அது சிலது வந்து ரொம்ப வலியை உண்டாக்குற காரியமாக இருக்கும், அவமானம் படுகிற ஒரு காரியமாக இருக்கும். ஜோசப் மேலே ஒரு தவறான குற்றச்சாட்டு, பெண்ணை பிடிச்சி இப்படி இழுத்துட்டான்னு சொல்லிட்டு அவன் எல்லாம் அந்த சம்பவம் தெரியும். எவ்வளவு ஒரு அவமானமான ஒரு காரியம், எவ்வளவு அவன் வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம். ஆனால் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஜோசப் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஆண்டவர் இருக்கிறார் என்று அவன் காண்பித்தான். ஆமென். அவன் அந்த சிறைச்சாலையில் இருக்கிற காலங்களில் அந்த தேவனை மகிமைப்படுத்தி ஒரு சாட்சியாக அவன் வாழ்ந்தான். ஆமென். ஜோசப் உடனுக்குடன் அவனோட வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் வரல. 13 வருஷத்துக்கு பிறகுதான் அவனுடைய வாழ்க்கையில் அந்த தீர்க்க தரிசனமாய் கண்ட கனவுகள் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. கொஞ்ச காலத்தில் அது நடக்கலை. எத்தனையோ காலங்கள், அந்த காலம் வரைக்கும் ஜோசப் காத்து தான் இருந்தான். காத்திருக்க தான் கர்த்தர் செய்தார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கூட தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம காத்திருக்க பழகிக்கணும். சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஜெபத்துக்கு அந்த பதில் வரவே வராது. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போமாக, எத்தனை விண்ணப்பங்கள் நம்ம ஜெபித்தோம் இன்னும் பதில் இல்லாமல் இருக்குது. இன்னும் எத்தனை விண்ணப்பங்கள் பதில் அளிக்கப்படாமல் இருக்குது. ஆண்டவருக்கு தெரியாதா அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும்? ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளுடைய நாவல சொல் பிறவாததற்கு முன்னே கர்த்தர் அதை அறிந்திருக்கிறாராம். இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தில் உங்களுடைய வேண்டுதல் என்ன, நம்மளுடைய ஜெபங்கள் என்ன, நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன, நம்மளுடைய பிரச்சனை என்ன, கர்த்தர் அதை அறிந்திருப்பார். நம்மளுடைய வேதனை என்ன, கர்த்தர் அறிந்திருப்பார். நம்மளோட சூழ்நிலை என்ன, கர்த்தர் அறிந்திருப்பார். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், கர்த்தருக்கு தெரியாதது இல்லை. சில நேரத்தில் ஒரு ஜெபத்தையே போட்டு ஜெபிச்சு ஒரு ஜெபத்தையே 3-4 வாட்டி ஜெபிப்போம். வேணாங்க, நம்ம ஜெபிக்கையே தேவையில்லை. ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே இந்த சூழ்நிலை நீங்கள் பார்த்துக்குங்க ஆண்டவரேன்ட்டாலே அவருக்கு தெரியும். அப்படி ஜெபிச்சு உடனே பதில் கொடுப்பாரு, உடனே கொடுக்காமலும் போகுவார். 10 வருஷம் கழிச்சும் அந்த ஜெபங்கள் பதில் அளிக்கப்படும். 20 வருஷம் கழித்து ஜெபங்கள் பதில், ஒருவேளை நம்ம மரித்த பிறகு கூட நம்மளுடைய ஜெபங்கள் பதில் அளிக்கப்படும். ஆமென். எத்தனை தாயார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்து அவங்க இல்லாமல் போயிருக்கலாம், அவங்க மரித்து போயிருக்கலாம், ஆனால் அவங்க ஜெபிச்சு அவங்களுடைய பிள்ளைகள் தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்திருக்காங்க, தேவனுடைய ஊழியங்களை செய்து ஊழியக்காரராக இருக்காங்க. எத்தனையோ விதமான சாட்சியை நான் இப்படி கேட்டிருக்கேன். அந்த ஜெபங்கள்
காத்திருக்கும் போது அந்த ஜெபங்கள் பதில் அளிக்கப்படும். ஆமென். ஏசாயா புத்தகத்தில் பார்க்கும்போது ஏசாயா 9வது அதிகாரம் 13வது அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிறது, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாங்க. உடனே அந்த காரியம் நடந்துச்சா? 2 வருஷம் கழிச்சு நடந்துச்சா? 3 வருஷம் கழிச்சு நடந்துச்சா? வேதம் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டில் மேத்யூ 1வது அதிகாரத்தில் அந்த சம்பவம் நடக்கிறதுக்கும் ஏசாயா புத்தகத்திலேருந்து மேத்யூ புத்தகத்திலிருந்து வரைக்கும் ஆண்டவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நடக்கிறதுக்கு எத்தனை வருஷம் பிடிச்சிச்சு தெரியுங்களா? 700 வருஷம். கொஞ்சமான காலமா? 700 வருஷம் காத்திருக்க வேண்டும். அந்த கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து அநேகருடைய பாவங்களை கழுவும்படியாக தேவனே அவருடைய திட்டத்தில் டைம் வச்சு தான் செய்கிறாரு. இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அனுப்ப போறாரு, ஒரு குமாரனை அனுப்ப போறேன்ட்டு தேவன் ஒரு திட்டம் போட்டிருந்தார். ஆனால் அந்த திட்டம் 700 வருஷம் கழிச்ச பிறகுதான் அது நடந்துச்சு. அந்த டைம்ல ஏசாயா தீர்க்கதரிசிலாம் இருந்தாங்களா இல்லையான்னு கூட நிச்சயமாக இருந்திருக்க மாட்டாங்க, எல்லாம் மறிச்சு போயிருப்பாங்க. ஆனால் அப்போ உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் 700 வருஷத்துக்கு பின்பாடு அது நடந்துச்சு. டைமிங், காலங்கள், காத்திருக்கிறது. அதுக்கு பின்னாக தேவன் அந்த காரியத்தை செய்தார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்ம காத்திருக்க கத்துக்கணும். ஆமென். வெயிட் பண்ணணும். புலம்பக்கூடாது, அழக்கூடாது, கதறக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. நம்மளோட விசுவாசத்தை அப்படியே முடிஞ்சு ஆண்டவர் செய்ய மாட்டாரு அப்படின்னு நம்ம நினைச்சிருக்க கூடாது. உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்ற. நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான் அவரோட ஆசை. இந்த வேதத்துல பார்க்கும்பொழுது அநேக ஜனங்கள் தேவனுக்காக ஆசீர்வாதமா இருந்தாங்க. அவங்களோட வாழ்க்கையில அநேக விஷயங்களை அவங்க கத்துக்கிட்டு போனாங்க. அநேக விஷயங்கள் அவர்கள் கடந்து போகிறதற்கு காலங்கள் இருந்துச்சு. சில பேர் சிறைச்சாலைக்குள்ள இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்க எத்தனையோ வருஷம் தேவனை நோக்கி கூக்குரல் இட்டாங்களாம். 500 வருஷத்துக்கு மேலே, ஆண்டவரே எங்கள் அடிமைதனத்தை மாற்றுங்க, எங்களோட தலைமுறை சாபத்தில் இருக்கு. ஆண்டவர் உடனே மோசேவை அப்படியே ஒரு மனுஷனை கொண்டு வந்தாரா? இல்லை. அவங்க அத்தனை வருஷம் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அதுக்கு பிறகு தான் லேவியின் குடும்பத்தில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அப்போதான் ஒரு குழந்தை கர்ப்பவதியாகி அது 3 மாதம் ஒழிக்கப்பட்டு அது தண்ணீரில் போடப்பட்டு அவன் வளர்ந்து மோசே வளர்ந்து பல சூழ்நிலைகளை மோசே கடந்து போய் வனாந்தரத்தில் இருந்து ஆண்டவர் கூட்டிட்டு வந்து அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் விடுதலை செய்கிறாரு. அப்போ எவ்வளோ காலங்கள் அவர்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டியது. அந்த பொறுமையாக காத்திருக்கிறதுல ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அடுத்த ஜெனரேஷனை ஆண்டவர் பாலும் தேனுகிற ஒரு தேசத்தில் கொண்டு போய் வச்சாரு. இந்த தலைமுறையில் இந்த பொறுமையாக நீங்கள் காத்திருக்கிறது அடுத்த ஜெனரேஷன், உங்கள் சந்ததி ஆசீர்வாதமான ஒரு இடத்துக்குள்ள அவர்கள் போவார்கள். கர்த்தர் அப்படியாகவே செய்தார். நம்மளோட தேவன் எப்பயுமே ரொம்ப பொறுமையாக தான் எல்லா காரியத்தையும் செய்வார். அவருக்கு எல்லாமே தெரியும். இப்போ இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவன் ரொம்ப பொறுமையாக இருந்து அந்த ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சு அவனோட வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டானா. அவனை 100வது வயதில் அவனுக்கு தேவன் ஒரு சந்ததியை கொடுத்தாராம். ஆமென். அவனோட வாழ்க்கையில் கர்த்தர் வச்ச உடன்படிக்கை ஒருபோதும் கர்த்தர் மறக்கலை. கர்த்தர் காலங்கள் ஆனாலும் அதை செய்து முடித்தாராம். ஆபிரகாமை கொண்டு ஒரு சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததியில் அநேக ராஜாக்களை தேவன் தெரிந்து கொண்டாராம். அநேகர் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருந்தான். ஒரு பயங்கரமான சந்ததி. ஆனால் முன்னுக்கு பார்க்கும் பொழுது ஒன்றுமேல வசனம் சொல்லுகிறது, அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தாராம். அன்னாள் மலடி இல்லை, அவளுடைய கற்பம் அடைக்கப்பட்டது. ஆனால் சாராள் மலடி என்று வேதம் சொல்லுகிறது. சாராளோட கற்பத்தை கர்த்தர் அடைக்கல. சாராள் ஒரு மலடியா இருந்தா. ஆனால் மலடியா இருந்த சாராளுக்கு ஆண்டவர் ஒரு சந்ததியை ஆபிரகாம் வழியில கர்த்தர் கொண்டு வந்தார். ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் நினைச்ச, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் விதைக்காத இடத்துல அறுக்கிற தேவனா, வறண்ட நிலத்தில் அவர் வாய்க்கால்களை உண்டு பண்ணுகிற தேவனா. ஏன்னா நம்மளுடைய
ஆண்டவர் அவ்வளவு பெரியவர். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை அந்த ஆண்டவர் இடத்துல நீங்கள் எதிர்பார்த்து இந்த சபைக்குள்ளே வந்திருக்கீங்களா? ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு விண்ணப்பத்தோடு, ஏதோ ஒரு இருதயத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு, ஏதோ ரொம்ப நாள் ஏதோ ஒரு காரியத்துக்காக சிலர் ஜெபித்துக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவரே இந்த காரியம் மாறணும், ஆண்டவரே இந்த காரியம் நடக்கணும் ஆண்டவரே. இல்லை யாரோ ஒரு நபருக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் அதை செய்வார். ஆமென். பொறுமையாக இருங்க, காத்திருங்க. நீங்கள் நினைக்காத நேரத்தில் கர்த்தர் செய்வார். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் கர்த்தர் செய்வார். வருஷம் 75 வயசில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை. ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணார். அப்புறம் பார்க்கும்போது 99வது வயசில் உடன்படிக்கை பண்ணுறாரு. ஆபிரகாம் உன்னோட திரும்ப ஆண்டவர் நினைப்பூட்டுக்கிறாரு, நான் உனக்கு ஒரு சந்ததி. ஆபிரகாம் நினைச்சே பார்க்கல. 99வது வயசில் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணார். 100வது வயசில் கர்த்தர் அதை செஞ்சார். ஆபிரகாம் எதிர்பார்க்காத நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்து, ஐசக்கை கொடுத்து அவர் சன்னதியை தேவன் ஆசீர்வதித்தார். நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு அற்புதம் செய்வார். நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் கர்த்தர் நம்மளுடைய பிள்ளைகளை தொடுவார். நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நம்மளுடைய ஜெபங்கள் பதிலளிக்கப்படும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் 3 விஷயம். அந்த ஆண்டவருடைய நாமத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கணும். அந்த ஆண்டவரை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம காண்பிக்கணும். 2வது, நம்மளோட வாழ்க்கையில் பொறுமையாக இருக்க கற்றுக்கணும். அவசரப்படக்கூடாது. எல்லாத்துக்குமே அவசரப்படக்கூடாது. எல்லாத்துக்குமே ரொம்ப சீக்கிரம் இது வேணும், அது பொறுமையாக இருக்க கற்றுக்கணும். அமைதியாக இருக்க கற்றுக்கணும். 3வது காரியம், காத்திருக்க கற்றுக்கணும். அப்போஸ்தலர் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது அந்த 120 பேர்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் கூடி ஜெபித்தார்கள். அங்கே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு பரிசுத்த ஆவியை உங்கள் மத்தியில் கொடுப்போன்னு சொல்லிட்டு. அவர்கள் காத்திருக்கும் பொழுது தான் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம காத்திருக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அபிஷேகம் நம்மளுக்குள்ளாகவே கர்த்தர் கொடுப்பாரு. ஸோ இந்த 3 விஷயத்தை, ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனால் இந்த 3 விஷயம் ரொம்ப ஆழமான விஷயம் நம்மளோட வாழ்க்கையில். நம்ம இதை செயல்படுத்தும் போது, இதை ஒரு அபியாசத்தில் கொண்டு வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையை தேவன் மெய்யாகவே ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடத்துல அப்படியே அந்த ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக. அந்த ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமாக, அந்த ஆண்டவர் இடத்துல சொல்லுவோமாக, ஆண்டவரே நான் உங்கள் நாமத்தை வெளிப்படுத்தணும். ஆபிரகாமை போல நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கணும்னு சொல். ஆபிரகாம் ஒரு விஷயத்தையும் பார்க்கல. ஆண்டவர் சொன்ன உடனேயே தன் இனத்தை விட்டு, தன்னுடைய அந்த சொந்த பட்டணத்தை விட்டு ஆண்டவர் சொல்கிற இடத்துக்கு கீழ்ப்படிந்து போனான். அவன் எந்த ஒரு அற்புத அதிசயத்தையும் அது வரைக்கும் பார்க்கல. ஆண்டவருடைய வார்த்தையை, அந்த ஆண்டவரோட நாமத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அவன் தரித்து கொண்டு அவனுக்கு போனான். 2வது பார்க்கும்போது ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் பொறுமையை கற்றுக் கொடுத்தாரு. ஆபிரகாம் 25 வருஷம் பொறுமை. 3வது காரியம், காத்திருக்கும்படியாக ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமாக, ஆண்டவரே இந்த 3 விஷயம் என்னோட வாழ்க்கையில் வரணும். ஆண்டவர் நம்மளை அழைச்சது நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம ஆசீர்வாதமாக மட்டும் இல்லை, கர்த்தர் நம்மளை ஒரு பெருக்கத்துக்குள்ளாகவே கர்த்தர் கொண்டு போவார். இன்னைக்கு ஆண்டவரோட பிள்ளைகளாகிய நம்ம அவருடைய சமூகத்தில் இப்படியாகட்ட காரியங்களை செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய குடும்பத்தில், நம்மளுடைய சபையில் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொண்டு வருவார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் பொறுமையாக இருந்து காத்திருக்கணும். ஓ சிரியாந்தா ராபாசான், அவர் சமூகத்தில் ஜெபத்தோடு அப்படியே எழுந்திருந்து அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக. ஹோரியா காரா பாபாரியாந்தா ராபாசாந்தி, ஹோரியா காராலா ராபாபாரியாந்தே, ஹோரியா காரா பாரியாந்தேரி ராபா. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அற்புதம் செய்கிறவராங்க ஆண்டவரே, நீர் அதிசயம் செய்கிறவர் ஆண்டவர். இன்னைக்கு எந்த எதிர்பார்த்தலோடு அந்த ஆண்டவர் சமூகத்தில் வந்தீங்க, எந்த காரியத்தோடு வந்தீங்க, அந்த ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க.
இந்த ஆண்டவர் இந்த இடத்துல உங்க கூட இடைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அநேகரோட உள்ளத்தோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்காரு. ஹோசிகாரா பாபா ரியாந்தர். என்னை மறவாமல் நினைத்தீரையா. ஆமாம் ஆண்டவரே, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஹோசிகாரா பாபா பாரியாந்து. அந்த 25 வருஷம் காலத்துல ஆபிரகாம் நினைச்சிருப்பாரு, ஆண்டவரே நீங்க சொன்ன உடன்படிக்கையை நீங்க மறந்துட்டீங்களா? நீங்க என்னோடு செய்த காரியத்தை நீங்க மறந்துட்டீங்களா? ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற நீங்க அப்படியாவட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை நீங்க மறந்துட்டீங்களா? என்னுடைய இருதயத்தின் வேண்டுதலை நீங்க மறந்துட்டீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உங்களோட காரியத்தை நான் மறக்கவில்லை, நான் உங்களை மறக்கவில்லை என்று கர்த்தர் சொல்றாரு. ஆண்டவர் ஆபிரகாமை மறக்கல. காலங்கள் போனாலும் ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட பண்ண உடன்படிக்கைய அவர் நினைச்சிருந்தாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொன்ன விஷயத்தை கர்த்தர் மறக்கல, அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் என்று கர்த்தர் மறுபடியுமாக சொல்லுகிறாரு. ஓ சிகாரா பாபா ரியாந்தே. எபினேசர் நீதானையா, எபினேசர் நீதானையா. ஆண்டவரே நீர் இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா. இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி நன்றி. நல்ல மனதால ஏசப்பா உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த ஜீவனை தந்ததுக்காய் நன்றி. நீ மறவாமல் ஆபிரகாமை கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள் தேவ பிள்ளைகளாக நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சுகந்தரித்துக் கொள்ளுங்கள். தாங்க வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் மறக்கவில்லை. இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு தான். கர்த்தர் உங்களை மறவாதவர். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி. நல்ல மனதால இரு கரங்களை உயர்த்தி அப்படியே வானத்துக்கு நேராக, அப்பா உங்களுக்கு நன்றி அப்பா. இயேசுவே எங்களை ரட்சித்தவர், எங்களை அழைத்தவர், உங்க பிரசன்னம் எங்கள் மேல வரட்டும். உங்க பிரசன்னம் எங்கள் மேல வரட்டும்.
அளவில்லாம உங்க அன்பு ஊற்றுங்கப்பா. அப்பா ஊற்றுங்கய்யா. நல்ல மனதில் இருந்து ஒரு ஆராதனை, விடுதலையான ஆராதனை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். God has called you to bless you. கோடி கோடி ரபா ஷதா ரகா பதா ரபா எபினேசரே எபினேசனிதாயா. சொல்லுங்க ஆழத்திலுமா மனதால. ஒரு மலை தூர போறது உங்க மேல. Let the rain of blessing prosper over your life. உதவி நீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சதரதபகலதரபலதே. பரிசுத்த ஆவியானவரே வந்த பிள்ளைகள் மேல உங்களுடைய ஆவியை ஊற்றுங்க அப்பா. உங்க ஆவியை ஊற்றுங்க. வறட்சிகள் மாறட்டும், நம்பிக்கை பெருகட்டும். உன் சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாய், கழுக போல சட்டைகள் அடித்து பறக்கிற பிள்ளைகளாய் எழுப்புவீராய். நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எங்க பரிசுத்த ஆவியானவரே நிரப்புங்க. இன்றைக்கு வார்த்தையை சுகந்தரித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு கிடைத்த இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை சுகந்தரித்துக் கொள்ளுங்க. Something is to wait for you. உங்களுக்காக கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை, பலத்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். பொறுமையாய் காத்திருங்க. வார்த்தை வந்தது போலவே நீங்கள் சுகந்தரித்துக் கொள்வீர்கள் இயேசுவின் நாமத்தில். Thank you Jesus. Father, we thank you. We thank you for your word. We thank you, God. We thank you for your Holy Spirit. We thank you for you have remembered us. எங்களை நினைவு கூறுவதற்காய் நன்றி தகப்பனே. நான் உங்களை நினைவு கூர்ந்து இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், I have remembered you. உன்னை நான் நினைவு கூர்ந்து இருக்கிறேன். கர்த்தருடைய சிந்தையிலிருந்தும் பார்வையிலிருந்து நீங்கள் விலகாத பிள்ளைகள். அப்பா, இந்த மாலை வேளையில் இந்த வார்த்தைக்காய் நன்றி. தொடர்ந்து உங்கள் பிரசன்னம் இந்த வார்த்தை மூலியமாய் ஒவ்வொரு இருதயத்தில் பேசுங்க, நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. இங்கேருந்து போகும்போது ஒரு மனமகிழ்ச்சியோட, ஒரு உறுதியோட, கர்த்தர் நீ ஆசீர்வதித்தார் என்ற உறுதியோட, கர்த்தர் என்னோட பேசினார் என்ற உறுதியோட, நம்பிக்கையோடு இவர்கள் கடந்து போக கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் ஒரு பெரிய ஒரு கரவொலி கொடுப்போமா? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆமென் ஆமென்.